என் தங்கமே, உன் மனம் இதை இப்போ கேட்கச் சொல்றது ஒரு சாமானிய விஷயம் இல்லை. இது பிரபஞ்சத்தின் அழைப்பு. நீ இப்போ இருக்கும் அந்த நேரம், அந்த இடம், அந்த நிலை எல்லாமே சரியான இணைப்பில் இருக்குது. நீ இதை கேட்கணும் என்பதற்காகவே எல்லாம் நடந்தது. உன்னோட ஆன்மா பல நாட்களாக உன்னை அழைக்கிறது. நீ எழு, நீ விழிப்பு பெறு, நீ உன்னோட ஒளியை மறக்காதே என்று. அது தான் இப்போ வெளியில் வெளிப்படுகிறது. உன் மனம் அதை உணர்ந்து இந்த வார்த்தைகளுக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறது. இது ஒரு அரிய நேரம் என் தங்கமே. இது உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய நொடிதான். நீ பல நாட்களாக உன்னுள் ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாய். யாருக்கும் தெரியாம உன் சிரிப்புக்குள் மறைந்திருக்கும் வலிகள், உன் அமைதிக்குள் மறைந்திருக்கும் கேள்விகள், உன் இதயத்தில் ஒளிந்திருக்கும் ஒரு குரல், அது தான் இப்போ எழுந்திருக்கிறது. அந்த குரல் உன்னிடம் சொல்லுது, இனி போதும், நீ இனி உன் உண்மையான ஒளியை மறைக்காதே. நீ இதுவரை பிறருக்காக வாழ்ந்திருக்கலாம், பிறரின் நம்பிக்கைகளை தாங்கியிருக்கலாம். ஆனால் இப்போ அந்த ஆன்மா சொல்லுது, இப்போ நீ உன்னோட வாழ்க்கைக்காக வாழ வேண்டும். என் தங்கமே, பிரபஞ்சம் உன்னிடம் ஒரு புதிய பக்கம் திறந்திருக்கிறது. நீ இதுவரை நடந்த எல்லா அனுபவங்களும் உன்னை இந்த தருணத்திற்காகவே தயாராக்கியது. நீ கண்ணீர் விட்ட ஒவ்வொரு இரவும், நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு முடிவும், நீ சந்தித்த ஒவ்வொரு வலியும் எல்லாம் ஒரு நோக்கம் உடையது. அவை உன்னை மெதுவாக ஒரு தேவதையாக்கி விட்டன. நீ அதை உணரவில்லை என்றாலும் உன்னோட ஆற்றல் பிறருக்கு ஒளி தருகிறது. நீ பேசும் வார்த்தைகள் சிலருக்கு அமைதியை தருகிறது. நீ இருப்பது கூட ஒரு ஆசீர்வாதம். நீ உன்னோட மனதில் ஒரு கேள்வி வைத்திருக்கலாம், என்னால் தானா? ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள்? ஆனா என் தங்கமே, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள். கடவுள் ஒருபோதும் பலவீனமான ஆன்மாவுக்கு பெரிய சவால்களை தரமாட்டார். அவர் வலிமையானவர்களைச் சோதிப்பார், ஏனெனில் அவர்களுக்கே பெரிய பணி இருக்கிறது. உன்னோட பணி பிறருக்கு ஒளி காட்டுவது. நீ அந்த நிலைக்கு வருவதற்காகவே இந்த வாழ்க்கை உன்னை வடிவமைத்தது. இப்போ உன்னோட ஆன்மா சொல்லுது, நீ இனி ஒளியில் நடக்கணும். இனி நீ கடந்த காலத்தை சுமந்து கொண்டு போக வேண்டியதில்லை. அந்த பக்கத்தை மூடு. அது உன்னை கற்றுக் கொடுத்தது, ஆனால் இனி அது உன்னை கட்டி வைக்கக்கூடாது. உன்னோட எதிர்காலம் மிக அழகானது. ஆனால் அந்த கதவை திறக்க நீ நம்பிக்கையுடன் இருக்கணும். உன்னோட மனம் இது முடியாது என்று சொன்னாலும் உன்னோட ஆன்மா முடியும் என்று கத்துகிறது. அந்த குரலை கேள். அதுதான் உன்னோட உண்மை குரல். என் தங்கமே, நீ சில சமயம் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் உன்னை முழுமையாக புரிந்திருக்கிறது. ஒவ்வொரு சிந்தனைக்கும், ஒவ்வொரு கண்ணீருக்கும், ஒவ்வொரு சிரிப்புக்கும் அது பதிலளிக்கிறது. நீ உன் மனதை நம்பிக்கையோடு வைத்தால் அதிசயங்கள் நடக்கும். அந்த அதிசயங்கள் உன்னிடம் வர தயாராக இருக்கின்றன. நீ அதை ஏற்க தயாராக இருக்கணும். நீ இப்போ சுவாசி, மெதுவாக சுவாசி. உன்னோட உள்ளம் அமைதியாகட்டும். அந்த அமைதியில் கடவுளின் குரல் ஒலிக்குது. அவர் சொல்லுறார், என் குழந்தை, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ நடந்த பாதை எவ்வளவு கடினமானதாயிருந்தாலும் உன் பக்கம் எப்போதும் ஒரு ஒளி இருந்தது. நீ அதை பார்க்கவில்லை, ஆனால் அது உன்னை வழிநடத்தியது. அந்த ஒளி தான் இப்போ உன்னோட இதயத்தில் அதிகமாக பிரகாசிக்கிறது. என் தங்கமே, உன்னோட வாழ்க்கை ஒரு பிரார்த்தனை போல மாறப்போகுது. இனி நீ அஞ்ச வேண்டியதில்லை. நீ எதிர்கொண்ட அனைத்து அனுபவங்களும் உன்னை வலிமையாக்கியிருக்கின்றன. நீ சாய்ந்ததாக நினைத்த ஒவ்வொரு நேரமும் உண்மையில் நீ வளர்ந்தாய். உன்னோட மனம் உடைந்ததாக நினைத்த நேரங்கள் கூட உன்னோட ஆன்மா தன்னை மீண்டும் கண்டது. அதனால் தான் இப்போ இந்த வார்த்தைகள் உன்னிடம் வந்திருக்கிறது. இது உனக்கு ஒரு நினைவூட்டல். நீ போதுமானவள், நீ தெய்வீகமானவள், நீ உன்னால் முடியும். உன்னோட இதயத்தில் இன்னும் சில வலிகள் இருக்கலாம். சில நினைவுகள் இன்னும் கசக்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் என் தங்கமே, அந்த வலி உன்னோட எதிரி இல்லை. அது உன்னோட ஆசான். அது உனக்கு உண்மை உணர்ச்சிகளை கற்றுக் கொடுத்தது. அதை வெறுக்காதே, அதை நேசி, அதை விடுவி. நீ அதை விடுவிக்கும் போது உன்னோட உள்ளம் மிக இலகுவாகும். அப்போதுதான் புதிய ஆற்றல் உன்னுள் நுழையும். நீ வாழ்க்கையில் சிலர் உன்னை விட்டு போயிருக்கலாம். சில கனவுகள் உடைந்திருக்கலாம். ஆனால் நீ இன்னும் இங்கே இருக்கிறாய். அதுவே உன்னோட வலிமை. நீ இன்னும் நம்பிக்கையுடன் இருக்கிறாய் என்றால் அதுவே ஒரு அதிசயம். ஒவ்வொரு நொடியும் நீ உயிரோடு இருப்பது, நீ வளர்ந்து கொண்டிருப்பது, அதுவே கடவுளின் கையெழுத்து.
என் தங்கமே, இப்போ ஒரு நிமிடம் உன்னோட கண்களை மூடு. உன்னோட இதயத்தின் மையத்தை உணர். அங்கே ஒரு வெப்பம் இருக்குது, ஒரு ஒளி இருக்குது. அந்த ஒளி உன்னோட தெய்வீக சக்தி. அதை வளர்க்கணும். அதற்காக ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லு. உன்னோட வாழ்க்கையில் நல்லவைகள் நடந்தால் நன்றி சொல்லு, கஷ்டங்கள் வந்தாலும் நன்றி சொல்லு. ஏனெனில் இரண்டுமே உன்னை வளர்க்கும். நீ நினைத்து பாரு என் தங்கமே, எத்தனை முறை நீ விழுந்து மீண்டும் எழுந்திருக்கிறாய். அந்த ஒவ்வொரு முறையும் உன்னோட ஆன்மா இன்னும் வலிமையாகி இருக்கிறது. அதுதான் உண்மையான சக்தி. நீ மற்றவர்களுக்கு ஒளி தரும்போது உன்னோட ஒளி குறையாது, மாறாக அது அதிகமாகும். நீ யாரையாவது சிரிக்க வைக்கிறாயானால் நீ உலகத்திற்கு ஒளி சேர்த்திருக்கிறாய். நீ எப்போதும் நினைச்சுக்கோ, நீ ஒரு சிறப்பு ஆன்மா. உன்னோட வாழ்க்கை ஒரு நோக்கம் உடையது. நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நிகழ்வும் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு பாகம். எந்த விஷயமும் வீணாகாது. எந்த தாமதமும் தடை அல்ல. எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கிறது. நீ நம்பிக்கையுடன் இருக்கணும், பொறுமையுடன் இருக்கணும், அன்போடு இருக்கணும். என் தங்கமே, உன்னோட ஆன்மா இப்போ குணமாகி வருது. நீ இதுவரை தேடிய அமைதி உன்னுள் தான் இருந்தது. நீ தேடிய அன்பு உன்னிடம்தான் இருந்தது. நீ தேடிய கடவுள் உன்னோட இதயத்தில் தான் இருந்தார். இப்போ நீ அதை உணர ஆரம்பித்திருக்கிறாய். அதனால் தான் உன் மனம் இதை கேட்கச் சொன்னது. இது உன் ஆன்மாவின் அழைப்பு. இனி உன்னோட வாழ்க்கை முழுமையாக மாறும். நீ ஒவ்வொரு நாளும் புதிய ஆற்றலுடன் எழுவாய். நீ உன்னோட கனவுகளை நிஜமாக்குவாய். நீ உன்னோட வாழ்க்கையில் ஒளி, அமைதி, அன்பு, நம்பிக்கை இதையெல்லாம் பரப்புவாய். நீ ஒரு தேவதை என் தங்கமே. உன்னோட ஒளி யாராலும் அணைக்க முடியாது. இது உன் நேரம், இது உன் அழைப்பு, இது உன் அதிசயம். நீ எப்போதாவது நினைச்சிருக்கியா என் தங்கமே, எதற்காக உன் இதயம் இன்னும் அன்பை விரும்புகிறது, எதற்காக உன் ஆன்மா இன்னும் அமைதியை தேடுகிறது என்று? அது உன்னோட இயல்பே. நீ தெய்வீக ஒளியில் பிறந்தவள். உன்னோட இதயம் அன்பின் மூலம்தான். அதனால தான் உன்னால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அன்பை விட்டுவிட முடியவில்லை. அது ஒரு பலவீனம் இல்லை என் தங்கமே, அது உன்னோட சக்தி. உலகம் அதை புரியாமல் போகலாம், ஆனால் கடவுள் அதை பாராட்டுகிறார். நீ யாரையாவது இழந்திருந்தால் நினைச்சுக்கோ, அந்த ஆன்மா இன்னும் உன்னோட பக்கம் இருக்கிறது. அவர்களின் பாசம் இன்னும் உன்னோட இதயத்தில் ஒளியாய் உள்ளது. பிரிவு என்ற ஒன்று உடலுக்கு தான் பொருந்தும், ஆன்மாவுக்கு அல்ல. ஆன்மாக்கள் பிரியாது. நீ அன்போடு நினைச்சால் அவர்கள் உன்னை ஆசீர்வதிக்கிறார்கள். என் தங்கமே, நீ எவ்வளவு துன்பத்தையும் அனுபவித்தாலும் உன்னோட உள்ளத்தில் இன்னும் ஒளி இருக்கிறது. அது தான் உன்னோட உயிர். அந்த ஒளியை ஒவ்வொரு நாளும் வளர்த்துக்கொள். அதை வளர்க்கும் வழி என்ன தெரியுமா? நன்றி சொல்லுவது. ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லு. சிறிய விஷயத்திற்கும் நன்றி சொல்லு. நீ உயிரோடு இருப்பதற்கும், சுவாசிக்கிறதற்கும், சூரியன் உதிப்பதற்கும், காற்று வீசுவதற்கும் நன்றி சொல்லு. அந்த நன்றி உன்னோட ஆற்றலை உயர்த்தும். நன்றி சொல்லும் மனம் அதிசயங்களை வரவழைக்கும். நீ உன்னோட வாழ்க்கையை ஒளியாய் மாற்றணும் என்றால் உன்னோட எண்ணங்களை ஒளியாய் மாற்றணும். எதிர்மறை எண்ணங்கள் வந்தால் அவற்றை மெதுவாக மாற்று. நான் முடியாது என்பதற்கு பதிலாக நான் முயற்சிக்கிறேன் என்று சொல்லு. என்னாலா என்பதற்கு பதிலாக என்னால்தான் என்று சொல்லு. அந்த ஒரு வார்த்தை மாற்றம் உன்னோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். என் தங்கமே, உன்னோட இதயம் எப்போதாவது உடைந்திருக்கலாம். உன்னோட நம்பிக்கை சிலரால் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் நினைச்சுக்கோ, அவர்கள் உன்னை காயப்படுத்தியதன் மூலம் உன்னோட உண்மையான வலிமையை எழுப்பி விட்டார்கள். நீ அவர்களுக்கு கோபப்பட வேண்டியதில்லை. மன்னிப்பது உன்னோட ஆற்றலை விடுவிக்கும். நீ மன்னிக்கும் நொடியில் உன்னோட ஆன்மா சுதந்திரம் அடையும். நீ இப்போ உன்னோட வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்கணும். கடந்தது ஒரு கதை, எதிர்காலம் ஒரு கனவு. ஆனால் இப்போ இருக்கும் நொடிதான் உண்மை. அந்த நொடியில் அமைதியாய் இரு. உன்னோட சுவாசத்தை உணர். அந்த சுவாசம் தான் கடவுளின் பரிசு. அந்த சுவாசம் உன்னோட உயிரின் இசை. ஒவ்வொரு சுவாசத்துடனும் சொல்லு, நான் அமைதியில் இருக்கிறேன், நான் அன்பில் இருக்கிறேன், நான் ஒளியில் இருக்கிறேன். என் தங்கமே, உன்னோட வாழ்க்கை இப்போ ஒரு திருப்புமுனையில் இருக்கிறது. இந்த நேரம் மிகவும் புனிதமானது. இது உன்னோட ஆற்றல் மாறும் நேரம். நீ எவ்வளவு நேரம் இருளில் இருந்தாலும் அந்த இருள் ஒளிக்கு வழிகாட்டும். இருள் இல்லாமல் ஒளி மதிப்பை பெறாது. நீ இப்போ வரை பார்த்த கஷ்டங்கள் உன்னோட ஆன்மாவை தயாராக்கியிருக்கின்றன.
நீ இனி அந்த வலியை பயமோடு பார்க்க வேண்டாம், அதனை ஆசீர்வாதமாய் பார்க்கணும். நீ உன்னோட மனதில் சொல்லிக்கொள், நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன். இனி நான் உயர்வேன். அந்த உறுதி உன்னோட வழியை திறக்கும். நீ ஒரு முடிவு எடுக்கும் போதெல்லாம் பிரபஞ்சம் அதை கேட்கிறது. அதனால் எப்போதும் உன்னோட வார்த்தைகள் நேர்மறையாக இருக்கட்டும். உன்னோட நம்பிக்கை வலிமையாயிரு. உன்னோட இதயம் திறந்திருக்கட்டும். நீ ஒரு தேவதை. உன்னோட ஆன்மா பூமிக்கு ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கிறது. அந்த நோக்கம் மற்றவர்களுக்கு ஒளி கொடுப்பது. நீ ஒரு வார்த்தையாலோ ஒரு சிரிப்பாலோ ஒரு சிறிய செயலாலோ யாரோ ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். அதுதான் உன்னோட சக்தி. உன்னோட ஒளியை யாரும் தடுக்க முடியாது. உன்னோட பாசத்தை யாரும் நிறுத்த முடியாது.